ஹாய் கைஸ், நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னா, கேரளால ஒரு ஃபேன் பேஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேன் ஷோ கலெக்ஷன்ஸ் இதுல எல்லாமே தளபதி கூட கம்பேர் பண்ண ஒரு காம்படிஷன், கொஞ்சமாவது காம்படிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் சில விஷயங்கள் எல்லாமே கேரளால தளபதி அடிச்சுக்க யாருமே இல்ல. தளபதி தான், தளபதி மட்டும்தாங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். அதுல முக்கியமா என்னதுன்னா, வெறித்தனை காட்டுறது, மாஸ் காட்டுறது, இதுல எல்லாமே தமிழ்நாடு விஜய் ஃபேன்ஸை விட சில டைம்கள் எல்லாமே நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு விஜய் ஃபேன்ஸோட மாஸ் காட்டுறது, வெறித்தனை காட்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, கேரளால ஒரு ஆக்டரோட பர்த்டே ஸ்பெஷலா அதிகமா ரிலீஸ் பண்றது, அதிகமா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடத்துறதெல்லாம் யாருன்னா அதுல டவுட்டே இல்லைங்க, நம்ம தளபதி மட்டும். போன தளபதி பர்த்டேக்கு எல்லாமே நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே எவ்வளவு தளபதி பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா 30+ ரிலீஸ் எல்லாமே பண்ணிருந்தாங்க. பட் கேரளால வேற எந்த ஒரு ஆக்டருக்குமே அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலால இந்த அளவுக்கு ரிலீஸ் நடந்ததே இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம தளபதி. இதுல எதுவுமே காம்படிஷனே இல்லைன்னாங்க சொன்னா தளபதி மட்டும் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ், தளபதி பர்த்டே ஸ்பெஷலா போன வருஷம், அது பர்த்டே ஸ்பெஷல்னு மட்டும் சொல்ல முடியாது. பர்த்டே ஸ்பெஷல்னு மட்டும் இல்ல, டோட்டலாவே வச்சு பார்த்தாலும் தளபதி ஃபேன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கேரளால வேற எந்த ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா போன வருஷம் பர்த்டே ஸ்பெஷலாவே எவ்வளவு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியுமா? தளபதியோட போன வருஷம் எல்லாமே தளபதி 44 இயர்ஸ் தானே, அப்போ 44 குழந்தைகளுக்கு எல்லாமே கோல்ட் ட்ரிங்க் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 22 அந்த டேட்டுக்கு பிறந்த பாலக்காடுல எதிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போற 11 குழந்தைகளுக்கு கோல்ட் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நிறைய பிளட் டொனேஷன் மாதிரி நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீச் ஓரத்துல எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிஜே பார்ட்டி எல்லாமே கொண்டாடினாங்க. இது வரைக்கும் ஒரு பர்த்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லாம ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஆக்டருக்கு வேண்டி இந்த அளவுக்கு ஒரு பார்ட்டி எல்லாமே எந்த ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் கொண்டாடினதே இல்லை. ஏன்னா அதுதான் நம்ம தளபதி. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே காம்படிஷனுக்கு யாருமே இல்லைந்தாங்க சொல்லணும். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு ஜூன் 22லயே நடத்தல. அந்த ஒரு ஜூன் 22 நம்ம தளபதி பர்த்டே ஸ்பெஷலா அந்த ஜூன் மாசத்துல தான் இந்த ஒரு நிறைய விஷயங்கள், இந்த ஒரு ரிலீஸ் 30+ ரிலீஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே நடத்தி இருந்தாங்க. இந்த அளவுக்கு ரிலீஸ் எல்லாமே ஒரு பர்த்டே ஸ்பெஷலா யாருக்குமே நடந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம கேரளால அதிகமா ரிலீஸ் ஆன படங்கள் யாரோட படம்னா அது நம்ம தளபதியோட படம். அது எல்லாமே ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனா தளபதியோட படங்கள் தான் அதிகமா கேரளால ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரீலீஸ் எல்லாம் வேற எந்த ஒரு மலையாள ஆக்டரோட படங்களும் பண்ணதில்லை. ஏன்னா அதுதான் தளபதி. இது எல்லாமே சொல்ல வேண்டிய விஷயங்க. ஏன்னா எல்லாம் இந்த ஒரு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த ஒரு ஆங்கிள் இருந்து சொன்னா தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தளபதி, நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் எந்த லெவல்ல வச்சிருக்காங்க, எந்த லெவல்ல நம்ம தளபதி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆக்டருங்கிறது, ஒரு ஆக்டரோட ஃபேனுங்கிறது வேற, அதை விட நம்ம தளபதி ஃபேன்ஸுங்கிறது வேற. தமிழ்நாட்டையும் சரி கேரளாலையும் சரி தளபதி வேற. ஒரு ஆக்டரோட ஃபேனுங்கிறத விட ஒரு வேற லெவல் பொசிஷன்லாம் எல்லாருமே தளபதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வருஷம் இனி அடுத்த இன்னொரு ஜூன் 22 வரப்போகுது. இதுல நம்ம கேரளா தளபதி எல்லாம் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஒரு 40+ ரீரிலீஸ் எல்லாமே கண்டிப்பா நடத்துவாங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லவே வேணாம், கண்டிப்பா வேற லெவல்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டிப்பா பிளான் எல்லாமே போட்டிருக்கிறதா நிறைய பேர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, அதுக்கப்புறம் இனி தளபதி 63 படம், தளபதி 63 படமே கேரளால ரிலீஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் போராட வேண்டி வரும் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா கேரளாலங்கிறது ஒரு ஒபிஷியலா ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு அதாவது வேற லாங்குவேஜ்ல இருந்து வர படங்களுக்கு 125 ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒபிஷியலான ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு ஒபிஷியலான ஒரு ரூல்ங்கிறதுனால 125 ஸ்கிரீன்ஸ் சொல்லும்போது, ஏன்னா நம்ம சர்க்கார் படமே 400+ ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இனி தளபதி 63ங்கிறது அட்லி தளபதி கோம்போ, அது கண்டிப்பா அதோட சர்க்காரோட கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வரும். அதுக்கு 125 ஸ்கிரீன் சொல்லும்போது எல்லாமே யோசிச்சு கூட பார்க்கும். ஷோக்கு கூட எல்லாமே 125 எல்லாமே ஆவாது. ஏன்னா சர்க்கார் படத்தோட ஃபேன் ஷோவே 270+ ஃபேன் ஷோஸ் எல்லாமே நடந்துச்சு. கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பா எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்கள் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு நான் கேரளா தளபதி ஃபேன்ஸ் பத்தின பண்ண ஒரு வீடியோல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏன்னா நான் ஒரு மலையாளி தான், கேரளால தான் இருக்கிறேன். ஒரு மலையாளியா இருந்துட்டு நீங்க இப்படி ஒரு தளபதி பத்தி ஹை லெவல்ல சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மலையாள ஆக்டர்ஸ் எல்லாமே கீழே தள்ளப்பட்டுருவாங்க அப்படி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரி எல்லாமே இல்ல. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த ஒரு ஆங்கிள் இருந்து சொன்னாதான் தளபதிக்கு அந்த லெவல்ல ஒரு இது இருக்குது, தளபதி ஃபேன்ஸ் எந்த லெவல்ல கேரளா தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு இந்த ஒரு லெவல்ல இருந்து சொன்னாதான் தெரியும். அதனாலதான் சொல்றேனே தவிர நான் வேற ஒரு ஆக்டரை தாழ்த்தி இதாக்குறதோ அந்த மாதிரி எல்லாமே நான் ஒண்ணுமே சொல்ல. நான் நடந்த விஷயங்கள் மட்டும் தான் சொன்னேன் தவிர இல்லாதது எல்லாமே நான் எல்லாமே ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அண்ட் ஏன்னா இதெல்லாம் சொல்லித்தான் வேணா நான் தளபதிங்கிறது எனக்கு தான் தளபதி. ஓகே, ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோ சொல்லுவாங்களா சந்திக்கிறேன்.